ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் பிளாக் எழுதி நீங்கள் மணி மேக் பண்ணுறது. இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாலாம் இல்லை, இது ஆதி காலத்து மெத்தட். கூகுளில் போய் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ஷோ ஆகும்ல, அது எல்லாமே நம்மள மாதிரி பீப்புள் எழுதுறது தான். இப்போ யூடியூப்ல ஏதாவது சர்ச் பண்ணால் எவனா ஒருத்த வந்து சொல்கிறான்ல, அந்த மாதிரி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுறதும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி பிளாக்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருந்தது, தமிழ் நாலேஜ் நல்லா இருந்தது, இங்கிலீஷில் மட்டும் இல்லை தமிழ் நாலேஜ் நல்லா இருந்தது, தமிழில் நான் டைப் பண்ணுவேன் அப்படின்னா கூட நீங்கள் எழுதலாம். இப்போ டிஎன்பிசி பற்றி படிக்கிறவங்க இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் எப்போ வருது, ஜாப் போர்ட்டல் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். அவங்கெல்லாம் ஹோஸ்டிங் டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி 5500 அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதில் அவங்க ஓனா ஆர்டிகல் எழுதுவாங்க. இல்லை நான் டெவலப்பர் தான், உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம். செகண்ட் மெத்தட் லிங்க்டின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதை எவனும் சொல்லியிருக்க மாட்டான். லிங்க்டின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல டெய்லி போஸ்ட் போடணும். இவ்வளவுதான் உங்க வேலையை. கண்டென்ட் மேக் பண்ணி போஸ்ட் போடணும். போஸ்ட் போடுறதுனால என்ன ஆகும்னா, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டா ஃபாலோவர்ஸ் வரும், யூடியூப்ல போஸ்ட் போட்டா சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்ல. அதே மாதிரி லிங்க்டின்ல நீங்க கண்டென்ட் போஸ்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். ஸோ இப்போ பெரிய பெரிய சிஇஓஸ், கம்பெனி ஓனர்ஸ், இப்போ என்ன மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ், நான் ஆண்டர்பிரனர்லாம் கிடையாது, நான் செல்ஃப் எம்ப்ளாய், என்ன மாதிரி ஆட்கள்லாம் லிங்க்டின்ல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினமா கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து சிஇஓஸ், ஃபவுண்டர்ஸ், கம்பெனியோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் லிங்க்டின் ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமோ யூடியூப்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ இருக்க மாட்டாங்க. நீங்க யூடியூப்ல பார்க்குற எல்லா ஆட்களும் லிங்க்டின்ல இருப்பாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற எல்லா ஆட்களும் லிங்க்டின்ல இருப்பாங்க. நீங்க பார்க்குற எல்லா கம்பெனியோட ஓனர்ஸும் லிங்க்டின்ல இருப்பாங்க. இவங்க லிங்க்டின்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. லிங்க்டின்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணி ஃபாலோவர்ஸ் சேர்த்துவாங்க. அவங்களுக்கு அவங்க ஏன் லிங்க்டின்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணி ஃபாலோவர்ஸ் சேர்த்துட்டாங்கன்னா, லிங்க்டின் வந்து பிசினஸ் கம்யூனிட்டி. அங்க யார்கிட்ட அதிக ஃபாலோவர்ஸ், அதிக கனெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்க நிறைய மணி மேக் பண்ணலாம். இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. லிங்க்டின் இஸ் அ அண்டர்ரேட்டட் பிளாட்ஃபார்ம். யார் சொல்லியிருப்பாங்க? மதன் கௌரி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, லிங்க்டின் இஸ் அ அண்டர்ரேட்டட் பிளாட்ஃபார்ம். நிறைய ஆண்டர்பிரனர் சொல்லியிருப்பாங்க. நீங்க மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க்டின் யூஸ் பண்ணுங்க. லிங்க்டின்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிட்டு டைட்டில் எடுத்து ChatGPTன்னு ஒன்று இருக்கு, அதுல போய் இந்த மாதிரி டைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே லிங்க்டின் கண்டென்ட் எழுதி கொடு அப்படின்னு சொன்னா அதுவே எழுதி கொடும். ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணுங்க, போக போக அப்படி பண்ணாதீங்க. நீங்க லிங்க்டின்ல பணம் சம்பாதிக்கணும்னா நீங்க ஏதாவது ஸ்கில்ல கத்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கலாம். இல்ல எனக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங்கே ஸ்கில்லு தான், எனக்கு வந்து நல்லா எழுதுவேன், இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் எழுதுவேன் நல்லா அப்படின்னீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் இஸ் ஸ்கில். இப்போ நான் யூடியூபோ ஃபேஸ்புக்கோ சொன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா? லிங்க்டின் நீங்க யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. லிங்க்டின்ல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் நாள் லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன், எலாபரேட் பண்ணி. ஸோ லிங்க்டின்ல வந்து நீங்க கண்டென்ட் ரைட் பண்றதுக்கு சில பேர் பே பண்ணுவாங்க. இப்போ நான் சிஓவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து லிங்க்டின்ல போஸ்ட் போட எனக்கு டைம் இல்லை, ஆனால் லிங்க்டின்ல இருக்க கனெக்ஷன்ஸ், ஃபாலோவர்ஸ் வேணும். ஃபாரினர்ஸ்லாம் அதில் இருப்பாங்க, அது மூலியமா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எனக்கு வேணும். அப்புறம் லிங்க்டின்ல போஸ்ட் போட்டாலும் எனக்கு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ லிங்க்டின்ல போஸ்ட் போட எனக்கு டைம் இல்லை. அப்ப உங்களை மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ், உங்களை மாதிரி கண்டென்ட் ரைட்டர் நான் ஹையர் பண்ணி, அப்ப நீ நல்லா போஸ்ட் போடுற, எனக்கும் 30 நாளைக்கு 30 போஸ்ட் போடு. அது ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு 500 தான். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 500. அப்ப 30 நாளைக்கு 5000. கண்டென்ட் எழுதி அவனுக்கு போஸ்ட் பண்றது உங்களுக்கு வேலையை. அவனுக்கு இல்லை கமெண்ட்லாம் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணும். இவ்வளவுதான் வேலை. லிங்க்டின்ல ஃபாலோவர்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா பிராண்டை ப்ரொமோட் பண்ணலாம், இல்ல மூவி கூட நிறைய பேர் ப்ரொமோட் பண்றாங்க லிங்க்டின்ல. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிங்க்டின்ல இருக்கு. லிங்க்டின்ல பேசிக்கா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு மைது இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது. நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளவா கிடையாது. இங்கிலீஷ்ல பேசினா கூட ஃப்ளூயண்டா நான் பேச மாட்டேன். நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் ஒரு நோட் எடுத்து எனக்கு என்ன தோணுதோ அதை இங்கிலீஷ் எழுதுவேன். தப்பான இங்கிலீஷ்ல இருந்தாலும் எழுதுவேன். ஏன்னா தைரியம் நோட்டு எங்கேயும் போகாதுல்ல, நான் எழுதுவேன். நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் கூகுள் டாக்ல டைப் பண்ணுவேன். அதை தூக்கி போய் ChatGPTல போடுவேன். இந்த மாதிரி நான் லிங்க்டின் கண்டென்ட் வேணும், எனக்கு இந்த கண்டென்ட்டை வந்து நீ கொஞ்சம் நல்லா மாத்தி கொடு அப்படின்னு நான் போடுவேன். ஸோ நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, சம்திங் எனக்கு இங்கிலீஷ் எழுத தெரியும், இல்லை எனக்கு வேலை கிடைக்கல, நான் வந்து வேலை தேடணும், இல்லை நான் பிசினஸ் பண்றேன், இல்லை எனக்கு மணி மேக் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்டின் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து ஃபேஸ்லெஸ் பேஜஸ் ரன் பண்ணலாம். யூடியூப்ல ஃபேஸ்லெஸ் சேனல் ரன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்லெஸ் சேனல் ரன் பண்ணலாம், ஃபேஸ்புக்லயும் அதை ரன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டாக் பிடிக்கும் அப்படின்னா டாக் பத்தி போஸ்ட் போடுவாங்க. சில பேர் மீம் கிரியேட்டரா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வந்து ஆட் ரெவன்யூ வராது, யூடியூப்ல இருந்து ஆட் ரெவன்யூ வராது, இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஆட் ரெவன்யூ வராது. நீங்க எப்படி சம்பாதிக்கலாம்னா ஸ்பான்சர்ஸ் மூலியமா சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா சில கம்பெனி உங்களை ஸ்பான்சர் பண்ணலாம். இவ்வளவு காசு தான், என் ப்ராடக்ட்டை உன்னோட பேஜ்ல ப்ரமோட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணலாம். நல்ல ப்ராடக்ட்டா இருக்கான்னு பார்த்து ப்ரமோட் பண்ணுங்க. அதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மூணுமே வந்து நீங்க உங்க ஃபேஸை காட்ட தேவையில்ல. ஒரு நாளைக்கு 20 to 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதும். நீங்க ஃபேஸ் காட்ட தேவையில்ல, ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்ல. ஆனா இதெல்லாம் உடனே பணத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கொடுக்காது. நீங்க வருஷ கணக்கில் பண்ணணும். 6 மந்த் தொடர்ந்து பண்ணாதான் உங்களுக்கு ஓரளவு ரெவன்யூ வரும். பிளாகிங் வந்து
ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. நான் அப்பயே சொல்லியாது, ஓகே ப்ரோ எனக்கு பணம் வரல, நான் தான் ட்ரை பண்ணேன், பணம் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், எனக்கு பணம் வரல. ஏன்னா அதை நான் தொடர்ந்து பண்ணல. நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா பிளாகிங்ல கண்டிப்பா பணம் வரும். கூகுள்ல ரேங்க் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பணம் வரும். அதுல நிறைய SEO மெத்தடு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ பிளாகிங்ல வாய்ப்பு இருக்கு, ஒரு 50 to 90% வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா பிளாகிங் பண்ணி நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்ல, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் சரி. அதுக்குன்னு தனியா கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து லிங்க்டின்ல கன்ஃபார்மா 100% மணி கிடையாது. நீங்க லிங்க்டின்ல கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை தேடி சர்வீசஸ் வரும். உங்களை கேட்பாங்க, லிட்டரலா நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. லிங்க்டின்ல கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம். அதுக்கு நீங்க டெய்லி போஸ்ட் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அதுல டெய்லி மேனுவலா போடணும் கூட அவசியம் இல்லை. அதுலயும் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகணும். இப்போ நிறைய ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் பேஜஸ்லாம் நிறைய இருக்காங்க. அதுக்கு நீங்கள் இனோவேட்டிவாக கிரியேட் பண்ணணும். உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்கணும் மற்ற கண்டென்ட்டை விட. இப்போ பிக் பாஸ் வச்சுலாம் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பெருசாக ஒர்க் ஆகும். அதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் வராது. ஒரு நீஷ் படிப்பாங்க, சும்மா அந்த வல்கரான கண்டென்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் வர மாட்டாங்க ஸ்பான்சர்ஸ். வெப்சைட்டில் பிளாகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, லிங்க்டின்ல ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு, இன்ஸ்டாகிராமில் பேஜ் ரன் பண்ணுறீங்க, இது மூணுத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இது மூணுத்துல ஏதாவது ஒன்று பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்ககிட்ட ஒரு 1000 மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் 1000 மெம்பர்ஸ் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸை பில்ட் பண்ணணும். இப்போ சிம்பிளா சொன்னா மதன் கௌரி ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காரு. பிசி டாக் நான் தான் வந்து சோல்ஜர்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காரு. அவர் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்றது மட்டும் இல்லாம பிசி செல் பண்றாரு. இப்போ நீங்க கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க, 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் வராட்டியும் ஆட்ஸ் வராட்டியும் அந்த கம்யூனிட்டியை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கலாம். ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ணலாம், கோர்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணலாம். நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நானே கூட அதான் பண்ண போறேன். இந்த யூடியூப் சேனல் பேசுறதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ணுவேன், இல்ல கோர்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு ஆட் ரெவன்யூ மட்டும் இல்லாம, ஆட் ரெவன்யூ ஸ்பான்சர்ஸ் மட்டும் இல்லாம நீங்க கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு அதுல ஏதாவது கோர்ஸ் செல் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஏதாவது செல் பண்ணலாம். நான் யூடியூப்ல வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். நான் போன 2 வீடியோன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து யூடியூப்ல ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டிக்கு மசாலா செல் பண்ணாங்க. அது சக்ஸஸ் ஆச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் கம்யூனிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு செல் பண்ணுங்க. ஆனா நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட்டும் அந்த ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். பிசி டாக்டர் நந்தா ப்ரோ வந்து பிசியை பத்தி கண்டென்ட் போடுவாரு. அதனால பிசி பில்டிங் வச்சிருக்காரு. அந்த மாதிரி உங்க கண்டென்ட் ரிலேட்டடா ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பீப்புள் செல் பண்றாங்க. இப்போ வந்து பர்சனல் பிராண்டிங் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பர்சனல் பிராண்டிங்கான கோர்ஸ் செல் பண்ணுவாங்க. மூணாவது மெத்தட் வந்து அஃப்லைட் மார்க்கெட்டிங். அஃப்லைட் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்துக்க மாட்டாங்க. நான் இது முன்னாடி பிளாகிங்ல சொன்னேன் இல்லையா, பிளாகிங்ல கிளிக் பண்ணா லிங்க் போகும். அது அமேசான்ல வந்து பை பண்ணா 15% வாங்குவோம்னு சொல்லுவாங்க. அஃப்லைட் மார்க்கெட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க டெலிகிராம் போய் அமேசான் சர்ச் பண்ணீங்கன்னா ₹1 ஹெட்செட்டு, ₹4 லேப்டாப்பு, ₹10 ஃபோனு, நீங்க வந்து 2000 கொடுத்த ஐஃபோனு இப்பெல்லாம் போட்டிருப்போம். நீங்க உடனே ₹2000 ஐஃபோனா செம்ம சூப்பர் டீல் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணலாம் கிளிக் பண்ணுவீங்க. ஆனா அந்த ஐஃபோன் அதே ரேட்ல தான் இருக்கும். நீங்க உடனே டென்ஷன் ஆகி ஐயோ ஐஃபோன் அதே ரேட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு போய் அவன்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இல்ல ப்ரோ ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான். அது பேர் அஃப்லைட் மார்க்கெட்டிங் தான். நீங்க ப்ராடக்ட்டை பை பண்ண மாட்டீங்க, ஆனா நீங்க கிளிக் பண்ணோன்னே 24 ஹவர்ஸ்க்கு நீங்க அவனோட லிங்க்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு தாடி அவன் லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அவனோட குக்கீஸ்ல தான் இருக்கீங்க. ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கல, ஆனா 24 மணி நேரம் கழிச்சு வேற ஏதோ ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த கமிஷன் அவனுக்கு தான் போகும். அது பேர் தான் அஃப்லைட் மார்க்கெட்டிங். அமேசான் ப்ராடக்டை செல் பண்ணி நீங்க பையர் இவன் என்ன பண்ணுவான்னா அமேசான் கிட்ட இருந்து நான் இவன் கிட்ட செல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எடுத்து டெலிகிராம்ல வைப்பான். நீ என்ன பண்ணுவ, ₹4000 ஹெட்செட்டு, ₹5000 ஃபோன் சொல்லிட்டு லிங்க் கிளிக் பண்ணுவேன். லிங்க் கிளிக் பண்ணா அவனோட தேர்ட் பார்ட்டி அமேசானுக்கும் உனக்கும் நடுவில் ஒருத்தருக்கான்ல அவனுக்கு 15% காசு போகும். இது பேர் அஃப்லைட் மார்க்கெட்டிங். இது வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க வெப்சைட் பண்றீங்க, வெப்சைட்ல வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க, அதாவது மொபைல் பத்தி ரிவ்யூ கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் நீங்க ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா அந்த மொபைலை வாங்கணும்னு ஆசைப்பட்ட லிங்க் கீழே இருக்கு, வாங்கிக்கங்க நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே அஃப்லைட் மார்க்கெட்டிங் தான். இது மூணாவது மெத்தட். அஃப்லைட் மார்க்கெட்டிங் மூலமா சம்பாதிக்கலாம் பணத்தை. நீங்க ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் இல்லாட்டியும் நீங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணாட்டியும் அஃப்லைட் மார்க்கெட்டிங் மூலமா பணத்தை சம்பாதிக்கலாம். இப்போ நான் ஒரு போன்ல கேமரா எடுக்கிறேன், நம்ம கேமரா வச்சு ஷூட் பண்றேன், இப்போ அந்த கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு ப்ரோ, இது என்ன கேமரா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பை பண்ணாங்கன்னா
இந்த பை பண்ண அமௌண்ட்லேருந்து 15% எனக்கு கமிஷன் வரும். இவ்வளோதான் அப்டேட் மார்க்கெட்டிங். பொருள் அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா, வாங்க தான் பண்ணி என் மூலியமாக அந்த பொருளை வாங்கினா எனக்கு 15% கமிஷன். இவ்வளோதான் அப்டேட் மார்க்கெட்டிங். சிம்பிளாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கண்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களை வந்து கண்டென்ட் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் எடிட்டிங் பண்ண சொல்லுவாங்க, யூடியூப்ல வீடியோ எடுக்க வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க, தம்ப்நெயில் வைக்க எப்படி கிரியேட் பண்றது, நீங்க ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். கண்டென்ட் கிரியேட் பண்றது வந்து நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் பயம். நான் போய் ஃபேஸை காட்டணுமா, நான் கேமரா முன்னாடி உட்காந்து பேசணுமா, எல்லாத்துக்கும் ஆசை கண்டென்ட் கிரியேட் பண்ண. ஆனா யாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ண ரெடியா இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே பயம் இருக்கு. யாரும் என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்கு. எனக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு தோணுது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஐயோ பயந்துக்கிட்டே இருந்தேன். ரோட்டில் போவேன், நான் பார்ப்பானோ தெரியும், கேட்பானோ, நீனே எப்படி பேசுறீங்களே. ஆனால் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ யாருமே பார்க்கல. நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் யாரும் பார்க்க மாட்டேன். இந்த வீடியோவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 views மேலே வருமானே எனக்கு தெரில. இதான் ரியல் ட்ரை பண்ணுங்க சொல்லுவேன். நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எனக்கு வந்து நீங்கள் லிங்க்டின்ல போஸ்ட் போடுறதெல்லாம் ஓகே, லிங்க்டின்ல எஃபெக்டிவாக இருக்கும். பிளாக் கிரியேட் பண்ணுறது, ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் ரன் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணுறதெல்லாம் ஓகே என்ன. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வருது, அதனால் பாய், குட் நைட், ஸ்லீப் வெல்.